ஏமாந்து விட்டுட்டோம், கவனிக்காம விட்டுட்டோம், சிந்திக்காம விட்டுட்டோம். ஊரே இப்படி போச்சு, உலகமே இப்படி போச்சு, நான் மட்டும் என்ன பண்ணியிருக்க முடியும்? இதெல்லாம் பேசக்கூடாது. நீ குரானை பார்த்து படிப்பினை பெற்று உன் லெவல் என்னவோ அதை மட்டும் ஒழுங்கா செஞ்சுட்டாதுவா. மொத்த வேலையும் செய்யலனாலும் சரியில்லை. அதாவது இந்த கப்பல் கொண்டு போய் கரை சேர்த்துறது உன் வேலை இல்லை. நீ துடுப்பாட்டினியான்னு நல்லா பார்ப்போம். புரியுதா இல்லையா? அது 100 பேர் துடுப்பாட்டினாதான் அந்த கப்பல் போகும். நீ ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இவெல்லாம் ஆட்டல, அதனால நான் ஆட்டலைன்னு சொல்லி நாம சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய வேலை ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது இதுல புரிஞ்சுக்கணும். யூனுஸ் நபியுடைய விஷயத்துக்கு வருவோம். யூனுஸ் நபி என்ன பண்றாங்க? தாவா செய்யறாங்க. யூனுஸ் நபி ஒரு ரசூல் தான். அவர் தாவா செய்யறாங்க. மக்கள் என்ன பண்றாங்க? ஏற்க மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு? அல்லாஹ்விடத்துல துஆ வைக்கிறார், கோரிக்கை வைக்கிறாரு. இறைவா, இந்த மக்கள் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒட்டு மொத்தமா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என் வேலை இதுக்கு மேல என்னால பண்ண முடியல, நீ இவங்களை அழிச்சிருங்கிற அப்படின்னு சொல்லி துவா செய்யறாங்க. அழிச்சிடணும்னால அல்ல அழிச்சிட மாட்டான். அது ஒரு கோரிக்கை, அப்படி அவர் வைக்கணும். ஒழுங்கா உண்மையிலே ஒரு வேலை செஞ்சாரா, செய்ய வேண்டிய அளவு செஞ்சாரா இல்லையான்னு எல்லாம் முடிவு பண்ணுவான். அது ஓகே ஆனதுக்கு அப்புறம் சாங்ஷன் ஆகும். சரி, இந்த கவுமை அழிச்சிடலாம், இந்த சமுதாயத்தை அழிச்சிடலாம் முடிவு பண்ணிட்டான். அல்ல என்ன பண்ணிட்டான்? அழிச்சிடுறேன். சரி, ஓகே, உன் வேலையை நீ நிறுத்திக்கோ, வேலையை நிறுத்திக்கோன்னு சொல்லி எல்லாம் சொல்லியாச்சு. இவர் என்ன பண்றாரு? அப்புறம் என்ன ஆகி போச்சு? இவர் என்ன பண்றாரு? அந்த ஊரை விட்டு அல்லாஹ்வுடைய அனுமதி வருவதற்கு முன்னாடி என்ன பண்றாரு? கிளம்பிடுறாரு. கிளம்புறாரு. அல்லாஹ் என்ன பண்றான்? அல்லாஹ் என்ன பண்றான்? விடல. கொண்டு போய் எந்த இடத்துல வைக்கிறான்? மீனுடைய வயிற்றுல கொண்டு போய் அவரை தள்ள வச்சுட்டான். அந்த சமுதாயத்தின் மேல வர வேண்டிய அசாப் என்ன பண்ணிட்டான்? அல்லாஹ் நீக்கிட்டான். என்ன மிஸ்டேக் என்ன பண்ணாரு? ஊரு அழியிறது நிச்சயம். நல்லா புரிஞ்சுங்க, ஊரு அழியிறது நிச்சயம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அல்லாஹ்விடத்துல அந்த பெட்டிஷன் அங்கீகரிக்கப்பட்டுருச்சு. ஆனா அந்த ஊரை விட்டு இவர் என்னைக்கு வெளியேறுவது? திங்கக்கிழமையா, செவ்வாய்க்கிழமையா, புதன்கிழமையா, நைட்லயா, பகல்லையா, இது டிசைட் ஆகல. ஏன்னா அல்லாஹ் தானே அந்த இடத்துக்கு வேலைக்கு போட்டான். ஒரு நபி அப்படிங்கும் போது, ஒரு ரசூலுங்கும் போது அப்பாயிண்ட் பண்ணது யாரு? நீ இந்த இடத்துல நின்னுக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்ணது அல்லாஹ். அங்க இருந்து ரிலீஃப் ஆக சொல்லி யார் சொல்லணும்? அல்லாஹ் சொல்லணும். என்னதான் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் நீங்க உங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து கோபத்தின் காரணமா அவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த மக்கள் மேல இருந்த கோபத்தின் காரணமாக இடத்தை விட்டு நவுந்து போனாரு. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? நேரா ஒரு கப்பல்ல போறாரு. ஒரு கப்பல்ல போறாரு. அந்த கப்பல் தள்ளாடுது. சீட்டு குலுக்கி போடுறாங்க. ஒரு ஆளை இறக்குனாதான் அந்த கப்பல் தப்பிக்கும்ட்டு யூனுஸ் நபியுடைய பேர் அந்த சீட்ல விழுவுது. அந்த யூனுஸ் நபியை தூக்கி கடல்ல போடுறாங்க. ஒரு மீன் விழுங்குது. அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான்,